நடிகர் அஜித் கூட நடிச்ச கதாநாயகி, அது மட்டும் இல்லாம இப்ப எதிர்நீச்சல் சீரியல்ல கலக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய சோகத்த தான் பகிர்ந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோங்க. பிரபல நடிகையான கனிகா தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சோகமான சம்பவம் ஒன்றை லைஃப் அகைன் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூவா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆ என்னோட அம்மா வந்து புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு கொடுத்து எங்ககிட்ட அதிகமா பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த விஷயத்துல சிறு மயிரிழையில நாங்க மாட்டிக்கிட்டோம். அதாவது ஒரு நாள் அவங்களுக்கு மார்பகத்துல வலி ஏற்பட்டுச்சு. உடனே என்கிட்ட ஃபோன்ல சொன்னாங்க. உடனே நாங்க எங்க அம்மாவ கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். பலகட்ட சோதனைகள செய்தோம். முடிவா அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது தெரிய வந்துச்சு. அது என்ன அதிர்ச்சியின் உச்சத்திற்கே கொண்டு சென்று விட்டது. எங்களுடைய வாழ்க்கை சில நாட்கள்ல அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. உண்மையில நாங்க இந்த சம்பவத்திற்கு தயாராகவே இல்ல. ஆனா அந்த சமயத்துல என்னால அவங்க கூட இருக்க முடிஞ்சது எனக்கு மிகப்பெரிய நிம்மதியா இருந்துச்சு. உண்மையில என்னுடைய அம்மாவும் அதத்தான் எதிர்பார்த்தாங்க. அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் அவங்களோட கைய பிடித்து, "நீ குணமாகிடுவ" அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலான குரல் மட்டும் தான். கீமோதெரபி, ரேடியேஷன் சிகிச்சை உள்ளிட்ட பல வேதனைகள எங்க அம்மா சந்திச்சிருந்தாங்க. நான் மிகவும் சென்சிட்டிவான ஒரு பொண்ணு. என்னுடைய எமோஷன் அவ்வளவு சீக்கிரத்தில யார்கிட்டயும் நான் காண்பிக்க மாட்டேன். நெறைய பேருக்கு தன்னுடைய கஷ்டங்கள பிறர்கிட்ட சொல்லும் பொழுது, அவங்களோட மனசுல இருக்கக்கூடிய பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. அந்த பிரச்சனை எனக்குள்ள இருந்தே குணமாகணும்னு நெனைக்கிறவ. நான் கஷ்டமான தருணங்கள சந்திக்கும்போது, கார்ல பாடல்களை ஒலிக்க விட்டு அழுதுட்டே இருப்பேன். எனக்கு அது மிகவும் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம்னு கூட சொல்லிடலாம். அப்படி நான் செய்து முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு பலசாலியாகவே நான் உணர ஆரம்பிப்பேன். சிகிச்சையின் போது எங்க அம்மா பட்ட வேதனைகள பார்த்து நொந்து போனேன். அவங்களோட மார்பகத்த பாதுகாப்பு காரணத்திற்காக வெட்டி எடுத்துட்டோம். இதே மாதிரி பார்த்தோம்ன்னு சொன்னோம்னா, எனக்கு மிகவும் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு எங்க அம்மாவ பார்க்கும்போது. ஆனா, இது போன்ற தருணங்கள கடவுளிடம் நான் உருகி வேண்டுதல் வச்சுக்கிட்டேன். சில பாசிட்டிவான செயல்கள் மூலமா அதெல்லாம் நான் சமாளிச்சு வெளிய வந்துருவேன். இதே மாரி கஷ்டங்கள் உங்களோட வாழ்க்கையில வரும்போது, தைரியத்தையும், தன்னம்பிக்கைய மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. அது மட்டும் தான் நம்ம கூட இருக்கும்னு சொல்லி, கன்னிகா அவங்களோட வாழ்க்கையில நடந்த சோகமான விஷயத்த பகிர்ந்திருக்காங்க. நடிகை கன்னிகா அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அவங்க பாசிட்டிவா எழுந்திருச்சு வெளிய வந்த அந்த ஒரு விஷயத்த நினைக்கும்போது, கண்டிப்பா எல்லாருமே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மேலும் பல்வேறு விஷயங்கள உடனேக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க.